வணக்கம். சூரியன் 12ஆம் இடத்தில் அமரும்போது, இந்த 12ஆம் இடம் வந்து மறைவு ஸ்தானம். மறைவுல அமரும்போது என்ன அப்படின்னு நீங்க கேட்கலாம். சூரியன் வந்து மறையுது வந்து ஒரு விஷயம் இருக்கு. அது வந்து என்னன்னா 9ஆம் இடத்துக்கு அதிபதி. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஆ தனுசு லக்னம் அப்படின்னா, அவங்களுக்கு 9ஆம் அதிபதி இருக்கக்கூடியவரே 12ல மறையும்போது மறையல. அது மறைவு ஸ்தானத்துல வராது. ஏன்னா, செவ்வாயோட வீட்ல இருக்காரு. அதிநட்பு வீட்ல இருக்கும்போது, அது நட்புக்கள். அதாவது குடுத்துட்டு சுபவீரியத்த பண்றது. காச குடுப்பாரு. அது விரயமாகறது. காச குடுப்பாரு, விரயமாகுது. இப்படிதான் நகருமே தவிர, அவருக்கு கெடுதல் நடக்காது. ஏதோ ஒரு விதத்துல ஜீவனம் வரும். ஏதோ ஒரு விதத்துல செலவு பண்ணுவாரு. வரத வந்து செலவு பண்ணிட்டே இருப்பாரு. நிக்காது. காசு தங்காது. அவ்வளோதான். விஷயம் பார்த்தீங்கன்னா, காசு தங்காது. இதுதான் விஷயம். நன்றி, வணக்கம். அடுத்த பதிவுகளில் நாம் செவ்வாய் பகவானோட லக்னம் முதல் 12ஆம் பாவம் வரை அவர் கொடுக்கக்கூடிய விஷயங்களை பற்றி பார்ப்போம். நன்றி, வணக்கம். நம்ம சேனல் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம்.